ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோட் மெயில். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல் சீரிஸில் டேட்டா மாடிஃபிகேஷன் இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோஸில் வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா வந்து மாடிஃபை பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இந்த டேட்டா மாடிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா வேஸில் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட வந்துட்டு இப்போ கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கஸ்டமர் டேபிள் எங்கிட்ட 2 டேட்டா இருக்கு. ஸோ இந்த கஸ்டமர் டேபிள்ல நம்ம என்னென்ன மாதிரிலாம் ஆப்ரேஷன் பண்ணுவோம் நீங்களே யோசிச்சு பாருங்க. புதுசா யாராவது கஸ்டமர் வந்தா அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து இதுல வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இன்செர்ட் ஆப்ரேஷன். ஸோ இன்செர்ட்னு போட்டுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன? ஏதோ ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணணும்னா நம்ம அப்டேட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்டேட். நெக்ஸ்ட் என்ன? எனக்கு ஏதாவது கஸ்டமர் டேட்டா வந்து வேணான்னு சொல்லி தோணுச்சுன்னா அப்போ வந்து அந்த கஸ்டமர் வந்து நம்ம டேபிள்ல இருந்து டெலீட் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு டெலீட். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு எந்த கஸ்டமரும் வேணாம், புதுசா வந்து டேட்டா வந்து ரீசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா வந்து நம்ம எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரங்கேட். நான் வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ரேஷனோட யூசேஜும் தெளிவாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் அதை மட்டும் நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு மெர்ஜ். இந்த மெர்ஜ் எதுக்குன்னா ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு டேட்டா வந்து மெர்ஜ் பண்றது. இந்த மெர்ஜ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் கடைசியாக சொல்லித்தரேன். சரியா? ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த 5 ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு டேபிள் இருக்க டேட்டா வந்து நம்ம மாடிஃபை பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட். ஸோ இன்சர்ட் வந்து எப்படிலாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு 4 வே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் இன்சர்ட். அதாவது வேல்யூஸ குடுத்து நம்ம எந்த டேபிள் இன்சர்ட் பண்ண போறோமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட் இன்சர்ட்ல வந்துட்டு நம்ம வேல்யூஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்றது. நான் ஒவ்வொன்னும் எப்படி நான் டீடைலா சொல்லி தரேன் இருங்க. நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட் இன்டு யூஸ் பண்ணி பண்றது. ஸோ இந்த செலக்ட் இன்டு வந்து நான் எதுக்குன்னு சொல்றேன் இருங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லி தர போறேங்க. அடுத்து வந்துட்டு எஸ்பி யூஸ் பண்றது. அதாவது ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்றது. இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்றது வந்து நான் இப்ப சொல்லி தர மாட்டேன். பட் இது இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நான் எஸ்பி கான்செப்ட் வந்து தனியா எடுக்கும்போது நான் அதோட சேர்த்து இதையும் சொல்லி தரேன். சரியா? ஓகே. எக்ஸிக்யூட்டிங் எஸ்பி இது வந்து தனியா வச்சுக்கோங்க. இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரி இன்சர்ட் பண்ணலாம்னு மட்டும். ஸோ இன்சர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 4 வேல தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்னும் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னு சொல்லி தரேன் பாருங்க. ஓகே. நம்ம கஸ்டமர் டேபிளே எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைரக்ட் இன்சர்ட். அதாவது வேல்யூஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்றது. இது வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கஸ்டமர் டேபிள் எடுத்துக்கலாம். இதுல என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேன் நானு. ஓகே. நேமுக்கும் இமெயிலுக்கும் யூனிக் இருக்கு. கஸ்டமர் ஐடிக்கு பிரைமரி. ஐடென்டிட்டி இருக்கா? ஆமா. கஸ்டமர் ஐடி ஐடென்டிட்டி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ இந்த டைரக்ட் இன்சர்ட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோமோ அந்த டேபிள குடுத்துக்கோங்க. என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூ குடுத்துக்கணும். சரியா? பட் ஒரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணணும். சிம்பிளா சொல்றேன். புரியுதான்னு பாருங்க. என்ன ஆப்பரேஷன் பண்ண போறோம்? இன்சர்ட். எந்த டேபிளுக்குள்ள பண்ண போறோம்? கஸ்டமர் டேபிளுக்குள்ள. ஸோ இந்த இன்சர்ட் ஆப்பரேஷன கஸ்டமர் டேபிளுக்குள்ள பண்றதுக்கு இந்த இன்டுன்னு சொல்லி ஒரு சின்டாக்ஸ் எழுதணும். அதாவது கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன்சர்ட் இன்டு எந்த டேபிளுக்குள்ள? கஸ்டமர். ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்க போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள வந்து எந்தெந்த காலத்துக்குலாம் வந்து நீங்க வேல்யூஸ் குடுக்க போறீங்க அத வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நானு கஸ்டமர் ஐடி, அடுத்தது நேமு, அடுத்தது இமெயில். இந்த எஸ்எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கீழயே வந்து ஆட்டோ சஜஷன் காட்டும் என்னென்ன காலம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்க அப்படியே அதை ரீயூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம். இல்ல நீங்க தனியா வந்துட்டு காலம் நேம் பார்த்து கூட டைப் பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பம். ஸோ இந்த 3 காலம் தான் அந்த டேபிள்ல இருக்கு. ஸோ இந்த 3க்கு நான் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். வேல்யூஸ் எப்படி குடுக்குறது? வேல்யூஸ் சொல்லி ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த வேல்யூஸ்னு போட்டுக்கோங்க. அதுக்குள்ள வந்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்துட்டு நீங்க இந்த 3 காலத்துக்கு வேல்யூஸ் குடுக்கணும். ஸோ இந்த 3 காலத்துக்கு வேல்யூஸ்ங்கும்போது இங்க வந்து காலம் எந்த ஆர்டர்ல குடுத்திருக்கீங்களோ அதே ஆர்டர்ல தான் இங்க குடுக்கணும். சரியா? இங்க வந்து நீங்க ஆர்டர் மாத்தி கூட குடுத்துக்கலாம். அது உங்க விருப்பம். பட் இங்க என்ன ஆர்டர் குடுத்திருக்கீங்களோ அதே ஆர்டர்ல தான் இங்க இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப கஸ்டமர் ஐடி 1, அடுத்து நேம் வந்து ராம்னு போட்டுக்கிறேன். அடுத்தது இமெயில் ஐடி ram@gmail.com போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சோ இங்க என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டர் தான் இங்க ஃபாலோ பண்ணணும். சரியா? இப்ப நீங்க நேம் வந்து 3ஆவும் இமெயில் வந்து 2ஆவும் போட்டுட்டீங்கன்னா அதே மாதிரி தான் இங்க யூஸ் பண்ணணும். சோ இன்சர்ட் பண்றப்ப நீங்க இந்த காலம்ல அதாவது இந்த என்ன ஆர்டர்ல குடுத்திருக்கீங்களோ அதே ஆர்டர்ல இன்சர்ட் பண்ணணும். நீங்க ஒருவேளை மாத்தி குடுத்துட்டீங்கன்னா மாத்தி இன்சர்ட் ஆயிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்க ராம வந்து இங்க 2ஆ போடாம 3ஆ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ராம் வந்து இந்த இமெயிலோட மேப் ஆயிடும். சோ எனக்கு இமெயில் காலத்துல போய் இந்த ராம் அப்டேட் ஆயிடும். சரியா? சோ இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம செக் என்ஜின் ஆக்சுவலா எழுதுவோம் இமெயிலுக்குலாம். பட் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. சரியா? ஓகே. சோ இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சோ நம்ம இன்சர்ட் பண்ணலாமா இப்போ? ஓகே. எனக்கு என்ன எரர் வருது? கேனாட் இன்சர்ட் எக்ஸ்பிளிசிட் வேல்யூ ஃபார் த ஐடென்டிட்டி காலம். ஏன்னா வந்து இந்த கஸ்டமர் ஐடிங்கிறது வந்து ஆட்டோ ஜெனரேட்டட் காலம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆட்டோ ஜெனரேட்டட் காலத்துக்கு வந்து நீங்க எப்பயுமே வந்து வேல்யூஸ் குடுக்க முடியாது. ஏன்னா வந்து அது ஆட்டோ ஜெனரேட் ஆக போகுது. சோ அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்டர்னலா வேல்யூ குடுக்க முடியாது. சோ ஐடென்டிட்டி காலத்துக்கு எப்பயுமே நீங்க வேல்யூஸ் குடுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இன்சர்ட் பண்றப்ப. சரியா? அதே மாதிரி அப்டேட் எந்த ஆப்பரேஷனும் அதுல பண்ண முடியாது ஃபர்ஸ்ட். சோ அவ்வளவுதான். இப்ப நான் இன்சர்ட் பண்றேன் பாருங்க இத. ஓகே. எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு இந்த டேபிள பார்க்குறேன் இப்போ. இப்ப பாருங்க. எனக்கு ஆட்டோ ஜெனரேட் ஆயிடுச்சு. 7க்கு அப்புறம் 8ன்னு சொல்லிட்டு நேம் பார்த்தீங்க ராமு, இமெயில் வந்து ram@gmail.com ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஒருவேள எனக்கு இமெயில் வந்து குடுக்க வேணாம்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. எனக்கு இமெயில் வந்து இந்த கஸ்டமருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி தோணுது.
அப்ப நீங்க இமெயில் வந்து எடுத்து விட்டுறலாம். பிரச்சனை இல்ல. பட் எனக்கு அந்த இமெயில் வந்து நல்லபிள் காலமா இருக்கணும். சரியா? அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க ஸ்கிப் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த டேபிள் வந்துட்டு ஏதோ ஒரு புதுசா ஒரு காலம் ஏஜ் காலம் ஆட் பண்றேன். சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக ஆல்டர் டேபிள், கஸ்டமர்ஸ், ஆட், ஏஜ், இன்ட். இத வந்து நான் நல்லபிளா வச்சுக்கிறேன். எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு 3க்குமே வந்து நல் ஆட் ஆயிடுச்சு. சரியா? இப்ப வந்து புதுசா ஒரு இது ஆட் பண்ணலாம் நம்ம இங்க. இமெயிலு, இங்க வந்துட்டு ரவின்னு வச்சுக்கிறேன் நான் சும்மா. இப்போ ravi@gmail.com. இப்ப நீங்க இங்க ஏஜ் குடுக்கறனா குடுக்கலாம். இல்ல குடுக்காம போறனாலும் போலாம். பட் இங்க இங்க காலம் போட்டீங்கன்னா, அதுக்கேத்த வேல்யூ இங்க குடுக்கணும். சரியா? இங்க எத்தன கவுண்ட் இருக்கோ, காலம்ஸோட கவுண்ட் அதே கவுண்ட் வேல்யூஸும் இங்க இருக்கணும். சரியா? பட் ஒருவேளை இந்த காலம் வந்து நல்லபிளா இருக்கு, உங்களுக்கு வேல்யூஸ் தேவைப்படலைன்னு சொல்லி தோணுச்சுன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணலாம். அது உங்க விருப்பம். பட் இங்க நீங்க காலம் மென்ஷன் பண்ணிட்டா, அதுக்கு வேல்யூ கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஒருவேளை உங்களுக்கு வேல்யூ வேணும், பட் வந்து எனக்கு நல் வேல்யூ இருக்குன்னு சொல்லி தோணுச்சுன்னா, நீங்க டைரக்ட்டா நல்லுன்னு கூட குடுக்கலாம். அது உங்க விருப்பம். எப்படி பார்த்தாலும் நீங்க வேல்யூ குடுக்கலனாலும் அது நல் தான் எடுக்க போகுது. ஏன்னா டிஃபால்ட் வேல்யூ நல் தான் அதுக்கு. ஸோ நான் உங்களுக்கு இங்க ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இத இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே இன்சர்ட் ஆயிடுச்சு. இங்க இதுல பாருங்க. எனக்கு அதுக்கு நல்லுன்னு சொல்லி இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்ப வேணா நம்ம ஏஜ் வந்து ஒரு 10ன்னு சொல்லி குடுப்போம் இப்போதைக்கு. எனக்கு இதெல்லாம் வந்து யூனிக்கா இருக்கணும். ஸோ ஒண்ணு சும்மா டம்மி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாமே யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஓகே இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க இதுக்கு 10 வந்துருச்சா? இல்ல ஒருவேளை நீங்க வந்துட்டு இப்ப பாருங்க இதுக்கு 2 குடுத்துக்கிறேன். இங்க ஏஜ் நான் வந்து குடுக்காம விட்டுர்றேன் நானு. ஏன்னா அது நல்லபிள் காலம். நாட் நல்லா இருந்தா கண்டிப்பா வேல்யூ குடுக்கணும். நல்லபிளா இருந்தா குடுக்க தேவையில்ல. அது ஆப்ஷனல். ஸோ இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து டிஃபால்ட்டா நல்லுன்னு ஆட் பண்ணிக்கோ அவ்வளவுதான். புரியுதா? ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த டைரக்ட் இன்சர்ட் பொறுத்தவரைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி இந்த இடத்துலயும் வந்து நீங்க ஒரே ஒரு ரோ தான் நீங்க இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. மல்டிபிள் ரோஸ் இன்சர்ட் பண்ணலாம். இங்க கமா போட்டு நீங்க அதே மாரி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் எழுதலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் 3ன்னு போட்டுக்கிறேன். இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் நானு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து 4ன்னு மாத்திக்கிறேன் அவ்வளவுதான். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா, எனக்கு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வந்து அட் அ டைம்ல ஆட் ஆகும் அவ்வளவுதான். இப்ப இன்சர்ட் பண்றேன் பாருங்களேன். அவ்வளவு 2 ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா வேல்யூஸ்ன்னு போட்டுட்டு, இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ரோ வந்து எழுதிக்கோங்க. அடுத்து கமா போட்டு அடுத்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணி அடுத்த செட் ஆஃப் ரோ. இந்த மாரி நீங்க எத்தன வேணா எழுதிட்டு போலாம். சரியா? ஸோ ஆட் ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா நம்ம? ஓகே இங்க பாருங்க கடைசி 2 ரோ ஆட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். இது புரிஞ்சுதா? ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த டைரக்ட் இன்சர்ட் பொறுத்தவரைக்கும். அதே மாரி இந்த இன்சர்ட் பொறுத்தவரைக்கும், நம்ம இந்த காலம் நேம் மென்ஷன் பண்ணாமயும் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணா எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த கஸ்டமர் டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள் வந்து காலம் வந்து எந்த ஆர்டர்ல இருக்குன்னு பார்க்கும். அதே ஆர்டர்ல வந்து இந்த வேல்யூஸ வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்ணும் அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க. இத எடுத்துடலாம். இப்போதைக்கு நான் ஒரு காலம் 2 காலம் நீங்க 2 ரோ வந்து அட் அ டைம்ல ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு 1 மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்ப நான் இங்க 5ன்னு போட்டுக்கிறேன். இங்க வந்து 5ன்னு போட்டுக்கிறேன். எனக்கு ப்ராப்பரா போய் அந்த காலத்துல இன்சர்ட் ஆகும் பாருங்களேன் இப்போ. சாரி நம்ம வந்து ஏஜ்க்கும் குடுக்கணும். அங்க எத்தன காலம் இருக்கோ எல்லாத்துக்கும் வேல்யூஸ் குடுக்கணும். அது ஒரு பிரச்சனை இங்க. இங்க பாருங்க. இன்சர்ட் ஆயிடுச்சா? இப்ப பாருங்க. இங்க ரவி 5 ஆட் ஆயிடுச்சா? ஸோ இப்படி பண்ணா என்ன ஆகும்னா எனக்கு, இந்த கஸ்டமர் டேபிள்ல என்னென்ன காலம் இருக்கோ எல்லா காலத்துக்கும் குடுக்கணும். எக்செப்ட் ஆட்டோ ஜெனரேட்டர் காலம். அதாவது ஐடென்டிட்டி காலம். இப்ப நம்ம கஸ்டமர் ஐடிங்கிறது வந்து ஆட்டோ ஜெனரேட்டர் காலமா? ஸோ அதுக்கு வந்து நீங்க குடுக்க தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிப் பண்ணிக்குது. அது எத்தனாவது பொசிஷன்ல இருந்தாலும் பரவால்ல. மீதி இருக்கக்கூடிய காலத்துக்கு வந்து நீங்க அதே ஆர்டர்ல, அதே டேட்டா டைப்ல நீங்க டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணணும். அது வந்து நல்லபிளா இருந்தாலும் நீங்க அதுக்கு வேல்யூ குடுக்கணும். ஏன்னா ஒரு வேளை வந்து இப்ப ஏஜ்க்கு அப்புறம் வந்து வேற ஏதாவது அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவும் நல்லபிளா இருக்கு. இப்ப நீங்க இங்க வந்துட்டு நீங்க அட்ரஸ்க்கு வேல்யூ குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அது அட்ரஸ்க்கு ஆட் பண்றதா, இல்ல வந்து ஏஜ்க்கு ஆட் பண்றதான்னு அதுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து எல்லா காலத்துக்கும் வேல்யூஸ் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். இந்த மாரி நீங்க காலம் நேம் மென்ஷன் பண்ணலைன்னா. சரியா? பட் மோஸ்ட்லி வந்து நீங்க காலம் நேம் மென்ஷன் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்ம இந்த மாரி நம்ம தேவையில்லாத மிஸ்டேக்ல அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ காலம் நேம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க போட்டனா போடலாம். இல்ல இல்லாட்டி விடலாம். பட் மோஸ்ட்லி வந்து போட்டே பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த டைரக்ட் இன்சர்ட் பொறுத்தவரைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட். ஸோ செலக்ட் ஒண்ணும் இல்ல. இதே தான். இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து வேல்யூஸ் குடுக்குறோம்ல. இந்த வேல்யூஸ் வந்து நம்ம டைரக்ட் வேல்யூஸா குடுக்காம, இந்த செலக்ட் query யூஸ் பண்ணி வேல்யூஸ் குடுப்போம் அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இத ஃபுல்லா எடுத்துறேன் நானு. எடுத்துட்டு சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். இப்ப செலக்ட் அதாவது நம்ம எப்பயும் போல வந்து நம்ம செலக்ட் query எழுதுவோம்ல, அவ்வளவுதான். இப்ப சிம்பிளா வந்துட்டு உங்களுக்கு புரியறதுக்காக வந்துட்டு எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்கா? இருங்க பார்க்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே. இதுல வந்துட்டு நமக்கு நேம், இமெயில் இல்ல. யூசர்ஸ் பார்க்கலாமா? ஓகே. யூசர்ஸ் இருக்கு. பார்க்கலாம் இருங்க. ஓகே. இப்ப யூசர்ஸ் டேபிள் இருக்கு வச்சுக்கோங்க. இப்ப இந்த யூசர்ஸ் டேபிள்ல இருந்து எனக்கு டேட்டா வந்து இந்த கஸ்டமர் டேபிள்ல இன்சர்ட் பண்ணணும். சரியா? ஸோ இது என்ன பண்றேன் நானு இத எடுத்துடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்ப இந்த காலம் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ண சொல்லிட்டேன் ஆல்வேஸ். ஸோ நேமு, இமெயிலு, ஏஜ். ஓகே. இப்ப இதே நேமு, இமெயில், ஏஜ் எல்லாமே வந்து யூசர்ஸ் டேபிள் இருக்குல்ல எனக்கு. இங்க பாருங்க எல்லாமே இருக்குல்ல. ஸோ நான் அத அப்படியே எடுத்து நான் இங்க போட்டுக்கிறேன் அவ்வளவுதான். ஸோ இப்ப எனக்கு என்ன ஆகும்னா, இந்த டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாவும் இதுல இன்சர்ட் ஆகும் அவ்வளவுதான். இங்க வந்து நீங்க வேல்யூஸ் குடுத்து நீங்க டைரக்ட்டா வேல்யூ குடுக்குறீங்கல்ல, அதுக்கு பதிலா வந்து அத வந்து வேற ஏதாவது டேபிள்ல இருந்து நம்ம எடுக்க போறோம் அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. சரியா? இங்க வந்துட்டு நீங்க வேர் கிளாஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு
நார்மல் செலக்ட் கொரி தான். நீங்க எப்பயுமே ஒரு டேட்டாவ ரிட்ரைவ் பண்றதுக்கு என்ன கொரி எழுதுவீங்களோ, அத அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கு மேல இந்த மாரி நீங்க இன்சர்ட் இன்டோ போட்டீங்கன்னா, அந்த டேபிள்ல வந்து அந்த டேட்டா இன்சர்ட் ஆயிரும். அவ்வளவுதான். நீங்க செலக்ட் கொரி எழுதினா அந்த டேபிள் வந்து இந்த அவுட்புட் ரிசல்ட்ல வந்து வருது. அப்படி வர்றதுக்கு பதிலா அது இங்க இன்சர்ட் ஆயிடும். அவ்வளவுதான். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இத பாருங்க நான் ரன் பண்றேன் பாருங்க இத. இங்க ஆக்சுவலா யூசர்ஸ் டேபிள்ல எந்த டேட்டாவும் இல்ல. எனக்கு எதுவுமே இன்சர்ட் ஆகாது. இங்க பாருங்க 0 ரோ அஃபெக்டட்ன்னு வருது. ஏன்னா வந்து எந்த எந்த டேட்டாவும் அங்க இல்ல. சோ அதனால வந்து எனக்கு எதுவுமே இன்சர்ட் ஆகல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூசர் டேபிள்ல ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுவோமா? இருங்க. நேமு, இமெயிலு, ஏஜ். ஓகே. நம்ம வந்து டைரக்ட் இன்சர்ட் மூலியமா பண்ணலாம். விஷ்ணுன்னு போட்டுக்கிறேன். vishnu@gmail.comனு போட்டுக்கலாம். அடுத்து ஏஜ் வந்து ஒரு 20. ஓகே. நான் இத இன்சர்ட் பண்ணிக்கிறேன் சும்மா ஃபர்ஸ்ட். ஓகே. யூசர் ஐடி வந்து இங்க நாட் நல் காலமா? ஸோ அதுக்கு ஐடென்டிட்டி நம்ம குடுக்காம விட்டுட்டோம். அதனால வந்துட்டு இங்க வந்து 10ன்னு போட்டுக்கிறேன் சும்மா. ஓகே. இப்ப இன்சர்ட் பண்ணலாம். இமெயில் கன்சென்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? இது நான் ஏபிசின்னு ஏதாவது குடுத்துட்டோமா நம்ம? ஓகே. இத ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே. யூசர்ஸ் டேபிள் நம்ம பார்ப்போம். ஓகே. எனக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் ஆயிடுச்சு இங்க ஆக்சுவலா. நான் இங்க வந்து 3 காலம் எடுத்துட்டேன். இங்க ஸ்டார் வேணா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. எனக்கு எல்லா காலமும் ஆட் ஆயிடுச்சு. பட் வந்து நம்ம கஸ்டமர் டேபிள்ல இந்த 3 காலம் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். நமக்கு யூசர் டேபிள்ல இருந்து எல்லா காலமும் வேண்டாம். எனக்கு அந்த 3 காலம் தான் வேணும். ஏன்னா 3 காலத்துக்கு 3 காலம் தானே ஆட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்ண முடியாது. நான் சொல்லியிருக்கேன்ல. இங்க எவ்வளவு கவுண்ட் இருக்கோ அதே கவுண்ட் தான் இருக்கணும். இங்க ஸ்டார் போட்டீங்கன்னா இன்சர்ட் ஆகாது. ஏன்னா எல்லா காலம் எடுத்துக்கும் ஸ்டார் போட்டா. இப்ப இங்க பாருங்க நான் சும்மா ரன் பண்றேன். எனக்கு எரர் வருதா? The select list for the insert statement contains more items than the insert list. அதாவது இன்சர்ட் காலத்தை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்க வந்து அதிக காலம் இருக்கு. சோ அதனால வந்து எது மேட்ச் பண்ண முடியல. கரெக்டான காலம்ஸ்க்கு கரெக்டான வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாது. சோ இங்க எவ்வளவு கவுண்ட் இருக்கோ அதே கவுண்ட் தான் நீங்க செலக்ட் கொரியில எழுதியிருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ நான் அந்த 3 காலம் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் இப்ப இன்சர்ட் பண்றேன் பாருங்களேன். இன்சர்ட் ஆயிடுச்சா? இப்ப போய் நம்ம கஸ்டமர் டேபிள்ல பார்ப்போமா? இங்க பாருங்க கடைசியா விஷ்ணு ஆட் ஆயிடுச்சு பாருங்க. எனக்கு யூசர் டேபிள்ல இருந்து அப்படியே எனக்கு இங்க மூவ் ஆயிடுச்சு டேட்டா. சோ அவ்வளவுதான். இது புரிஞ்சுதா? சோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன கண்டிஷன் வேணாலும் எழுதிக்கலாம். உங்க விருப்பது. நார்மல் செலக்ட் கொரி தான் இது. பட் இங்க வந்து காலமோட கவுண்ட் வந்து இதோட மேட்ச் ஆகணும். டேட்டா டைப் மேட்ச் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்துட்டு இப்போ வேர்கேர் வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வேர்கேர் 100 ஆர் 100 கம்மியா தான் இருக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாது. சரியா? அதாவது எக்ஸாக்ட்டா எனக்கு சேமா இருக்குன்னு சொல்லி அவசியம் இல்ல. இப்ப ஸ்ட்ரிங்னா வந்து ஸ்ட்ரிங்லயே வந்து லென்த் வந்து வேற வேற வேரி ஆகலாம். பட் வேரி ஆகுறது வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க 10 கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து 12 கேரக்டர் உள்ள ஒரு காலம்னு வச்சுக்கோங்க. 12 கேரக்டர் எப்படி நீங்க 10 கேரக்டருக்குள்ள இன்சர்ட் பண்ணுவீங்க? பண்ண முடியாதுல்ல. சோ எப்பயுமே வந்து சோர்ஸ் வந்து டார்கெட்ட விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். சரியா? சோ அவ்வளவுதான் வந்து செலக்ட் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்றது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. சோ அவ்வளவுதான் வந்து இந்த ஆப்பரேஷன பொறுத்தவரைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செலக்ட் இன்டூ. இது ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் வந்து காப்பி கிரியேட் பண்றதுக்காக. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே டேபிள் வந்து நானு கஸ்டமர் 2ன்னு சொல்லி கிரியேட் பண்ணணும். எனக்கு அதே டேட்டா அப்படியே இருக்கணும். நான் என்ன பண்றேன் இப்போ? செலக்ட் ஸ்டார் இன்டூ கஸ்டமர்ஸ் 2ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். சரியா? இது 2வது டேபிள் இது. ஃப்ரம் கஸ்டமர்ஸ். இது புரியுதான்னு பாருங்க. இந்த டேபிள்ல இருந்து டேட்டாவை எடுத்து இந்த டேபிளுக்குள்ள போட போறேன். எந்தெந்த டேட்டாவை எடுக்க போறேன்? ஸ்டார் போட்டு. சோ எல்லா டேட்டாவும் இன்சர்ட் ஆயிரும். சரியா? அதாவது இங்க பாருங்க இத எடுத்துறேன் நானு. இது புரியுதா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் புரியுதுல உங்களுக்கு? இந்த டேபிள்ல இருந்து எல்லா டேட்டாவும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் எதுக்குள்ள போட போறேன்? புதுசா ஒரு டேபிளுக்குள்ள போட போறேன். அந்த டேபிள் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்ல. நீங்க இந்த ஸ்டார் இன்டூ இந்த மாரி இருங்க. இன்டூ கஸ்டமர்ஸ் 2 இந்த மாரி இன்டூ போட்டு ஒரு டேபிள் நேம் குடுத்துட்டீங்கனாவே வந்துட்டு, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டேபிள் கிரியேட் ஆயிரும். அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த டேபிள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து என்னவோ அது அப்படியே வந்து இங்க காப்பி ஆயிடும். அவ்வளவுதான். சரியா? கிட்டத்தட்ட வந்து ஒரு டூப்ளிகேட் டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஒரு டேபிள யூஸ் பண்ணி அவ்வளவுதான். இதுவும் அதே மாரி தான். நீங்க வந்துட்டு நார்மல் செலக்ட் கொரி மாரி எழுதிக்கலாம். இப்ப பாருங்களேன். இத எடுத்துறேன் நானு. இத எடுத்துட்டு இங்க என்னென்ன வேணுமோ வேர், குரூப் பை என்னென்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாமே போட்டு ஆர்டர் பை என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் என்ன வேணுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க வந்துட்டு இன்டூ போட்டுட்டீங்கன்னா, அது ஒரு டேபிள்க்குள்ள இன்சர்ட் ஆயிடும். அவ்வளவுதான். அதாவது இங்க என்ன டேபிள் குடுத்திருக்கீங்க நேம் குடுத்திருக்கீங்களோ, அதே நேம்ல ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த டேட்டாவ யூஸ் பண்ணி. சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ அந்த கஸ்டமர் டேபிளே எடுத்துக்குவோம். இந்த கஸ்டமர் டேபிள்ல வந்து யாருக்கு ஏஜ் இருக்கோ, அவங்களோட டேட்டா மட்டும் எனக்கு வேணும். சோ இங்க வந்து கஸ்டமர்ஸ் வித் ஏஜ்ன்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டேபிள் நேம் எப்பயுமே டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. ஒரு நேம்ல ஒரு டேபிள் தான் இருக்கணும் எப்பயுமே. சோ இங்க வந்துட்டு வேர் ஏஜ் இஸ் நாட் நல். இது புரியுதான்னு பாருங்க. சோ இப்ப ரன் பண்றேன் பாருங்க இதைய. கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு இந்த டேபிள் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாமா நம்ம? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள். இப்ப பாருங்க எனக்கு யாருக்கு ஏஜ் இருக்கோ அவங்க 2 பேர் இது மட்டும் வந்திருக்குதா? அதாவது நார்மல் செலக்ட் கொரி தான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இந்த இன்டூ போட்டா வந்து அந்த டேட்டா வந்து ஒரு டேபிள் இன்சர்ட் ஆயிரும். அவ்வளவுதான். சரியா? இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒரு 2, 3 காலம் மட்டும் தேவைப்பட்டா நீங்க அது கூட எடுத்துக்கலாம். உங்க விருப்பம் தான் அது. இங்க ஸ்டார் போட்டீங்கன்னா எல்லா காலமும் எடுத்துக்கும் அந்த ஸ்டோர்ஸ் டேபிள் இருந்து. அதே மாரி இங்க ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இந்த கஸ்டமர் டேபிள் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எதுவுமே வந்து இந்த டேபிளுக்கு அப்ளை ஆகாது. இப்ப இங்க பாருங்க. நான் கஸ்டமர் டேபிள காட்டுறேன். இந்த கஸ்டமர் டேபிள்ல பாத்தீங்கன்னா,
கன்ஸ்ட்ரெயின்ல பிரைமரி யூனிக்னு 2 இருக்கா? இந்த பிரைமரி வந்து ஐடிக்கு இருக்கும். இது 2 வந்து நேமுக்கு, இமெயிலுக்கு இருந்துச்சா? இப்போ இதே இத வந்து நம்ம கஸ்டமர் வித் ஏஜ்க்கு பார்ப்போம் பாருங்க. இங்க பாருங்க. எனக்கு எங்கேயுமே வந்து கன்ஸ்ட்ரெயின் எதுவுமே இல்ல பாருங்க. சோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து காப்பி ஆகாது. அது வந்து நீங்க தனியா தான் கிரியேட் பண்ணிக்கணும். சரியா? பட் இந்த ஐடென்டிட்டி காப்பி ஆகும். இந்த ஐடென்டிட்டி வந்து கஸ்டமர் ஐடிக்கு அப்படியே வந்துருச்சு. கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுவுமே வந்து சோர்ஸ் டேபிள்ல இருந்து டார்கெட் டேபிளுக்கு காப்பி ஆகாது. சரியா? சோ அவ்வளவுதான் வந்து இந்த செலக்ட் இன்டூ பொறுத்தவரைக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் எஸ்பி வந்து நான் லேட்டரா சொல்லித் தரேன். இப்போதைக்கு வேண்டாம். விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்டேட்டுக்கு மூவ் ஆவோம். சோ இந்த இன்சைட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு டேட்டாவ கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு, இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்டேட்டுக்கு போவோம். சோ இந்த அப்டேட் பொறுத்தவரைக்கும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிள் எடுத்துக்குவோம். இப்ப எனக்கு வந்துட்டு இந்த ராமோட ஏஜ வந்து அப்டேட் பண்ணணும் எனக்கு. சரியா? எனக்கு ராமோட ஏஜ் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் அப்டேட் பண்ணாம விட்டுட்டேன். சோ இப்போ வந்து நான் அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்றேன்னா என்ன? ஆல்ரெடி வந்து ஒரு பழைய வேல்யூ இருக்கும். அந்த பழைய வேல்யூ வேண்டாம். எனக்கு புது வேல்யூ வேற ஒரு வேல்யூ வேணும்னு நெனச்சோம்னா, அதே டேட்டாவுக்கு அதே காலத்துல வந்து நம்ம ஒரு வேல்யூ புதுசா அப்டேட் பண்ணுவோம். அதுதான் வந்து அப்டேட். ஓகே. இப்ப என்ன பண்றேன்? அப்டேட்க்கு நான் கொரி சொல்றேன். புரியுதான்னு பாருங்க. அப்டேட்ன்னு போட்டுக்கோங்க. எந்த டேபிள் அப்டேட் பண்ண போறோம்? கஸ்டமர்ஸ. சோ கஸ்டமர்ஸ். ஓகே. கஸ்டமர் டேபிள அப்டேட் பண்ண போறோம். ஓகே. கஸ்டமர் டேபிள் என்னத்த அப்டேட் பண்ண போறோம்? ஏஜ் காலத்த அப்டேட் பண்ண போறோம். சோ செட் போட்டுக்கோங்க. சரியா? சோ அதாவது என்ன வேல்யூ செட் பண்ண போறீங்க? அதுக்காக செட் போடணும். ஓகே. எந்த காலத்த செட் பண்ண போறேன்? ஏஜ் காலத்த. சோ ஏஜ் போட்டுக்கிறேன். செட் ஏஜ் ஈக்குவல் டூ போட்டுக்கிறேன். ஏன்னா ஏஜ வந்து இப்ப செட் பண்ண போறேன். ஏஜ் 20ன்னு போட்டு போறேன். ஏஜ் ஈக்குவல் டூ 20 வேர் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டூ ராமோட சாரி யாருக்கு நம்ம அப்டேட் பண்ண போறோம் இப்போ? ராமுக்கு. சரி ராமோட கஸ்டமர் ஐடினா 8. ஓகே. இங்க 8ன்னு போடுறேன். அதாவது ஒண்ணும் இல்ல. இந்த அப்டேட் பொறுத்தவரைக்கும், இந்த அப்டேட் இந்த டேபிள் நேம் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இத செட்ன்னு போட்டு எந்த காலத்த செட் பண்ண போறீங்களோ அது கண்டிப்பா இருக்கணும். இந்த செட் ஆப்பரேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து அப்டேட்ன்னு மட்டும் போட்டு எந்த வேல்யூமே அப்படி செட் பண்ணாம நம்ம இருப்போமான்னு யோசிச்சு பாருங்க. சோ இது கண்டிப்பா இருக்கணும். இந்த வேர் வந்து ஆப்ஷனல். சரியா? இப்ப நீங்க வேர எடுத்து விட்டுட்டீங்கன்னா, எனக்கு இந்த வேல்யூ வந்து எல்லா ரோஸ்க்குமே அப்டேட் ஆயிரும். நீங்க வேர் போட்டீங்கன்னா, இந்த கண்டிஷனுக்கு எந்தெந்த ரோலாம் மேட்ச் ஆகுதோ, எந்தெந்த டேட்டாலாம் மேட்ச் ஆகுதோ, அதுக்கு மட்டும் அப்டேட் ஆகும். இப்ப எனக்கு வந்து ராமுக்கு மட்டும் தான் அப்டேட் பண்ணணும். எல்லா யூசருக்கு அப்டேட் பண்ண தேவையில்ல. கஸ்டமருக்கு அப்டேட் பண்ண தேவையில்ல. பாருங்க இத ரன் பண்றேன் நானு. எனக்கு ஒரு ரோ தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா கஸ்டமர் ஐடில ஒரே ஒரு யூசர் மட்டும் தான் இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல. பிரைமரிக்கு அப்ளை பண்ணிட்டா, அந்த பிரைமரி காலத்த நம்ம யூஸ் பண்ணும்போது, ஒரு ரோ தான் வந்து யூனிக்கா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுக்காக தான் எப்பவுமே வந்து நம்ம பிரைமரிக்கு யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப போய் பாருங்களேன். எனக்கு இப்ப ராமுக்கு வந்து ஏஜ் 20ன்னு சொல்லி அப்டேட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். சோ அவ்வளோதான் வந்து அப்டேட் பொறுத்தவரைக்கும். சோ இந்த வேர் வந்து நான் எடுத்து விடுறேன் பாருங்க இப்ப. இப்ப எடுத்து ரன் பண்றேன் பாருங்க. எல்லாத்துக்குமே எனக்கு ஏஜ் 2020ன்னு அப்டேட் ஆயிரும் பாருங்க. 10 ரோ அஃபெக்ட் ஆயிருக்கு இப்போ. இங்க பாருங்க. எல்லாத்துக்கும் 2020ன்னு அப்டேட் ஆயிரும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர வந்து எப்பவுமே வந்து மறந்துறாதீங்க. சோ ஒரு வேள தெரியாதம வேர் இல்லாம போட்டீங்கன்னா, எனக்கு எல்லா டேட்டாவும் அப்டேட் ஆயிடும். சோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட்டா மட்டும் அப்டேட் பண்ணனும்னா, வேர் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? சோ அதே மாரி இங்க வந்து நம்ம ஒரு காலத்த அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்க மல்டிபிள் காலத்த அட் அ டைம்ல அப்டேட் பண்றேன். கமா போட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ராமோட நேம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ராம்குமார்ன்னு மாத்தப் போறேன். அட ராம்குமார் வேர் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டூ 8. எனக்கு ஏஜ் வந்து அவனுக்கு மட்டும் 21ன்னு மாத்திக்கலாம் இப்ப நம்ம. இப்ப ரன் பண்றேன். இப்ப பாருங்க. இப்ப ராம்ங்கிறது வந்து ராம்குமாரா மாறிடுச்சா? ஏஜ் வந்து 21ஆ மாறிடுச்சா? சோ இந்த மாரி வந்து நீங்க கமா போட்டு எத்தன காலத்துக்கான அங்க இருக்கக்கூடிய அதாவது டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா காலத்துக்கும் டேட்டா அப்டேட் பண்ண முடியும். சரியா? ஆனா வந்து ஐடென்டிட்டி ஆட்டோ ஜெனரேட் காலத்துக்கு அப்டேட் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி ஒரு காலத்த ஒரு வாட்டி மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. இப்ப வந்து யாராவது வந்து ஒரே காலத்துக்கு 2 வேல்யூ வந்து அட் அ டைம்ல அப்டேட் பண்ணுவோமா? ஏஜ் வந்து 21 அதே மாரி இத காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். ஏஜ் 22 இந்த மாரி போடுமா? யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி வந்து நான் 21ன்னு சொல்லி அப்டேட் பண்றேன். மறுபடியும் நான் அதே ஆப்பரேஷன்ல போயிட்டு 22ன்னு சொல்லி இன்னொரு வாட்டி அப்டேட் பண்ண மாட்டேன்ல. புதுசா வேணா பண்ணலாம். பட் அதே ஆப்பரேஷன்ல பண்ண முடியாதுல்ல. பண்ணாலே எனக்கு எரர் வரும் ஆக்சுவலா. இங்க பாருங்க. ஏஜ் வந்து ஸ்பெசிஃபைட் மோர் தென் ஒன்ஸ்ன்னு வருதா? ஏன்னா ஒரு காலத்த ஒரு வாட்டி தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். சரியா? சோ அவ்வளவுதான் வந்து இந்த அப்டேட் பொறுத்தவரைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இப்போ. சோ எப்படி வந்து டேட்டா அப்டேட் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதே மாரி இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஜாயின் யூஸ் பண்ணி கூட நீங்க அப்டேட் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் சி ஜாயின் ஆர்டர்ஸ் O on O dot customer ID equal to C dot customer ID. இது ரன் பண்ணி பார்ப்போம். என்ன ஒரு டேட்டா வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது ஒண்ணுமே இல்ல. ஆர்டர்ஸ் டேபிள் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ். ஓகே. ஓகே. இங்க வந்து ஒரு 2, 3 ஆர்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இருங்க. இப்போ 5, 7 இதுக்கு மட்டும் இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் இன்டு ஆர்டர்ஸ் வேல்யூஸ் ஆர்டர் ஐடி ஆட்டோ ஜெனரேட்டட். ஸோ அமௌண்ட் வந்துட்டு 100 5 நான் அங்க காலம் ஸ்பெசிஃபை பண்ணாம பண்றேன். பட் அப்படி பண்ணாதீங்க எப்பயுமே நீங்க. காலம் போட்டு போடுங்க எப்பயுமே. ஓகே இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்ப்போம். ஓகே இப்போ எனக்கு 5வது கஸ்டமரும் 7வது கஸ்டமரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன ஒரு ரெக்யர்மென்ட்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கஸ்டமர்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ, அவங்களோட ஏஜ வந்து எனக்கு 50ன்னு மாத்தணும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சரியா? இந்த மாரி கேஸ்லாம் எங்கேயுமே இருக்காது. நான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்க காலத்த வச்சுட்டு உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்க முடியுமோ, அத அப்படி நான் சொல்லி தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம இஸ் ஆக்டிவ்ன்னு சொல்லி ஒரு காலம் இருக்க மாரி வச்சுக்கோங்க.
அந்த காலம் எதுக்குன்னா, ஏதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காலம் இருக்கு. அந்த இஸ் ஆக்டிவ் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா பண்ணலைன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து கஸ்டமர் டேபிளே நம்ம ஆட் பண்ணிக்கோ இருங்க. ஆல்டர், ஆட், இஸ் ஆக்டிவ். உங்களுக்கு இப்படி சொன்னா தான் புரியும். ஈஸியா இருங்க. இஸ் ஆக்டிவ் இது வந்து பூலியன். ஸோ பிட். இத ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி நம்ம பைத்தான் ஆர் வந்து மத்த லாங்குவேஜ்ல வந்துட்டு பூலியன் யூஸ் பண்ணுவோம். அது மாரி இங்க வந்து பிட்ன்னு இருக்கு அவ்வளவுதான். ஓகே. இப்ப போய் நம்ம ரன் பண்றோம் பாருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இஸ் ஆக்டிவ் வந்து நல் இருக்கு. இவங்க 2 பேத்துக்குமே. எனக்கு யார் யார் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இஸ் ஆக்டிவ் 1ன்னு சொல்லி மாத்தணும். அப்ப என்ன பண்றேன் நானு? எனக்கு இந்த அப்டேட் யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். அது வந்து இந்த ஜாயின் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இங்க என்ன பண்றேன் நானு? இந்த அப்டேட் இருக்குல்ல அப்படியே இருக்கட்டும். இங்க இந்த செலக்ட் எடுத்து விட்டுறேன். எனக்கு இப்ப செலக்ட் பண்ண வேணாம். அப்டேட் பண்றேன். ஸோ அப்டேட்ன்னு போட்டுக்கிறேன் இங்க. அப்டேட்டு. என்னத்த அப்டேட் பண்ண போறோம்? கஸ்டமர் டேபிள. இந்த கஸ்டமர் டேபிள வந்து நம்ம அதாவது இங்க எப்படி போட்டிருக்கு, இதே மாரி தான் இங்கேயும் போடணும். பட் இங்க வந்து நம்ம திரும்ப ஒரு டேபிள் நேம் இன்னொரு வாட்டி மென்ஷன் பண்றதுக்கு பதிலா, இங்க அலியாஸ் நேம் இருக்குல்ல, அத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் சின்னு மட்டும் போட்டுக்கலாம் நீங்க. புரியுதா? போட்டுட்டு, நீங்க என்னென்ன வேல்யூ அப்டேட் பண்ண போறீங்க, அங்க செட் போட்டுக்கலாம். செட்ன்னு போட்டுட்டு, சி டாட் இஸ் ஆக்டிவ் பண்ண போறேன் நான் இப்போ. இப்ப இந்த இஸ் ஆக்டிவ்ங்கிற காலம் வந்து ஒருவேளை 2 டேபிள்லயுமே இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஸோ அதுக்காக வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இந்த அலியாஸ் நேம் வந்துட்டு இந்த ஜாயின் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே அந்த அலியாஸ் நேம் கண்டிப்பா யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. சரியா? இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டூ 1 அவ்வளவுதான். இது புரியுதான்னு பாருங்க. இங்க இருக்கிறது கீழ இருக்கிறது நார்மல் செலக்ட் குறி. அந்த செலக்ட் எடுத்து விட்டுட்டேன். செலக்ட் அந்த காலம் லிஸ்ட்ன்னு எடுத்து விட்டுட்டேன். ஸ்டாரோ இல்ல காலம் லிஸ்டோ அத எடுத்து விட்டுட்டேன். அதுக்கு பதிலா நான் அப்டேட்ன்னு போட்டுக்கிறேன் அவ்வளவுதான். இங்க போடுறோம்ல, இதே தான் நான் அங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த கஸ்டமர் டேபிள்னு புதுசா ஃபுல்லா போடுறதுக்கு பதிலா வெறும் சின்னு மட்டும் போட்டுருக்கேன். ஏன்னா அதுக்கு அதோட அலியாஸ் நேம் வந்து சி தான். ஸோ இப்ப ரன் பண்றேன் பாருங்களேன். ரன் ஆயிடுச்சா? இப்ப போயிட்டு நம்ம இது கஸ்டமர் டேபிள் பார்ப்போமா? இங்க பாருங்க. இந்த 2 கஸ்டமருக்கு மட்டும் எனக்கு இஸ் ஆக்டிவ் 1ன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து நீங்க ஜாயின் யூஸ் பண்ணியும் அப்டேட் பண்ண முடியும். பட் இந்த ஜாயின் யூஸ் பண்ணி அப்டேட் பண்றது வந்து இந்த SQL சர்வர்ல மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அது. மத்த லாங்குவேஜ் MySQL இல்ல Oracle அந்த மாரி லாங்குவேஜ்ல இது சப்போர்ட் பண்ணாது. இது இந்த T-SQLக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க மோஸ்ட்லி எங்கேயும் யூஸ் பண்ணி பழகாதீங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து மெர்ஜ். ஏன்னா வந்து இந்த லாங்குவேஜ் மட்டும் தான் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இது ஏன் மத்த லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணாதுன்னா, இப்போ ஒரு வேளை வந்து இங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஆர்டர் தான் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு ரோ வந்து மல்டிபிள் ரோவோட மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதுல எந்த ரோ அப்டேட் பண்றதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க பாருங்களேன். இன்சர்ட் இன்டூ ஆர்டர்ஸ் 300 5ன்னு போட்டுக்கிறேன் இருங்க. உங்களுக்கு புரியிற மாரியே சொல்லி தரேன் இருங்க. சாரி இங்க வேல்யூஸ் குடுக்கணுமா? ஓகே. இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டுக்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் 5 வந்துட்டு 2 வாட்டி ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்ப வந்து நம்ம கஸ்டமர் டேபிள்ல வந்து இஸ் ஆக்டிவ் 1ன்னு மாத்துறோம். ஓகே. அதனால வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருப்பாங்க. ஈஸியா மாறிருச்சு. பட் ஆர்டர் டேபிள்ல எனக்கு ஒரு கஸ்டமருக்கு 2 ஆர்டர் இருக்குல்ல. இப்ப இந்த கேஸ்ல வந்து நம்ம ஆர்டர் டேபிள் ஏதாவது அப்டேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ். இப்போ இதுல வந்துட்டு 5வது கஸ்டமருக்கு 2 ரோ இருக்கு. இப்ப இந்த 2 ரோவுக்கு வந்துட்டு புதுசா ஒரு காலம் இப்ப இந்த அமௌண்ட்டே வச்சுக்கோ. இப்ப இந்த அமௌண்ட் வந்துட்டு நீங்க டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணணும். யார் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ, அவங்களோட அமௌண்ட்ல வந்து ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணணும். சரியா? ஆனா வந்துட்டு அது ஒரே ஒரு ஆர்டருக்கு மட்டும் தான் பண்ணணும் நீங்க. ஒரு கஸ்டமர் 10 ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா, 10 ஆர்டருக்கு வேண்டாம். எனக்கு ஒரு ஆர்டருக்கு தான் பண்ணணும். ஸோ அந்த மாரி கேஸ்ல வந்துட்டு, எனக்கு இந்த மாரி யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணீங்கன்னா நீங்க, அது எல்லா ரோஸுமே அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அது எல்லா ரோஸோட மேட்ச் ஆக போகுது. எனக்கு ஒரு ரோ மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வராதுல்ல. இது ஏன்னு புரியுதா? இங்க பாருங்க. இத ரன் பண்றேன் பாருங்களேன். எனக்கு ஒரு கஸ்டமருக்கு 2 ஆர்டருமே வருது. எனக்கு ஒரு ஆர்டர் மட்டும் வரல பாருங்க. பட் நான் ஒரு ஆர்டருக்கு தான் வந்து இந்த டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாரி கேஸ்ல வந்துட்டு, இந்த அப்டேட் வந்து எனக்கு மல்டிபிள் ரோஸ வந்து மேட்ச் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து மத்த லாங்குவேஜஸ்லாம் வந்து இத சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. சரியா? எனக்கு டேட்டா வந்து தப்பா போறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. பட் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு டேட்டா வந்து கண்டிப்பா வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். ஜாயின் பண்ணாலும். எனக்கு அப்டேட் பண்ணா எந்த பிரச்சனையும் டேட்டா வந்து எனக்கு எந்த ஒரு லாஸும் ஆகாதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தாராளமா இத யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து நீங்க இத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இப்போ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெலீட். டெலீட் எதுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் வந்துட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த கஸ்டமர் டேபிளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கஸ்டமர் டேபிள் எனக்கு இந்த ரவி 5 இவரு வந்து எனக்கு வேண்டாம். எனக்கு இவரு வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல இருந்து விலகிட்டாரு. ஸோ வந்து எனக்கு இந்த கஸ்டமர பத்தின டீட்டெயில் வந்து எனக்கு வேண்டாம். ஸோ என்ன பண்ண போறேன் நானு? சின்டாக்ஸ் சொல்லி தரேன் பாருங்க ஃபர்ஸ்ட்டு. டெலீட் ஃப்ரம் போட்டுக்கோங்க. ஸோ டெலீட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். எந்த கஸ்டமர் டெலீட் பண்ணணும்? ரவி 5 மட்டும் நான் டெலீட் பண்ணணும். ஸோ நான் இந்த கஸ்டமர் ஐடி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நான் ரவி 5ன்னு போட்டா ரவி 5ல நெறைய பேருக்கு கூட சான்சஸ் இருக்கு. எனக்கு கஸ்டமர் ஐடி 14ல இருக்கிறவங்க மட்டும் வேண்டாம். ஸோ கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டூ 14. இது புரியுதான்னு பாருங்க. ஸோ இப்ப ரன் பண்றேன் பாருங்க. எனக்கு ஒரு டோர் அஃபெக்டடு. நான் இப்ப போய் இங்க செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இங்க பாருங்க ரவி 5 போயிடுச்சா? அதே மாரி எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரவிக்கு வந்துட்டு எனக்கு ஏஜ மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலத்த மட்டும் பர்ட்டிகுலரா டெலீட் பண்ண முடியாது. நானும் முதல்ல வந்து ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் யோசிச்சிருக்கேன். ஏன் வந்து நம்மளால ஒரு காலத்த டெலீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 20 இருக்குல்ல இந்த ரவிக்கு.
இந்த 20ங்கிற காலம் வந்துட்டு மொத்தமா அந்த இடத்துல ஒரு எம்ப்டியா இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்குமா ஃபர்ஸ்ட்டு? இருக்காதுல்ல. ஸோ எப்பயுமே வந்துட்டு டெலீட் பண்றத பொறுத்தவரைக்கும் ஒரு ரோ மொத்தமா தான் டெலீட் பண்ண முடியும். நீங்க ஒரு காலம் மட்டும் தனியா டெலீட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்றதுக்கு பேர் வந்து அப்டேட். ஏன்னா வந்து நம்ம வேல்யூஸ புதுசா இந்த ஒரு பர்ட்டிகுலர் காலத்துக்கு நம்ம புதுசா ஏதாவது வேல்யூ அப்டேட் பண்ணலாம். அதாவது நல்லுன்னு மாத்துறதோ, இல்ல வந்து எம்ப்டியா மாத்துறதோ அந்த மாரி மாத்தலாம். அது வந்து அப்டேட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். டெலீட் யூஸ் பண்ணி எப்பயுமே வந்து ஒரு காலத்த மட்டும் டெலீட் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாரி இந்த டெலீட் பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைன்னா, இங்க வேர் குடுத்து வச்சிருக்கீங்கல்ல, இந்த வேர நீங்க குடுக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணி விட்டுரும். இது வந்துட்டு நான் வேலை செய்றப்ப நெறைய வாட்டி இந்த மிஸ்டேக்க பண்ணியிருக்கேன். டேட்டா ஒன்ஸ் டெலீட் ஆயிடுச்சுன்னா, அத திரும்ப ரிகவர் பண்றது ரொம்ப சிரமம். இந்த டெலீட் பொறுத்தவரைக்கும், இந்த டெலீட், அப்டேட்லாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த வேர் கண்டிஷன் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. சரியா? அதாவது உங்களுக்கு தேவைப்படும்போது மட்டும். அதாவது இப்ப நீங்க ஒரு டெலீட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கனாவே வந்துட்டு, ஓகே நம்ம வந்து இந்த டேபிள்ல இருந்து டெலீட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஏதாவது பர்ட்டிகுலர் ரோவ டெலீட் பண்ண போறோமா? இல்ல மொத்தமா டெலீட் பண்ண போறோமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அத வேற ஆட் பண்ணிட்டு அப்புறம் டெலீட் பண்ணி பழகுங்க. இல்லன்னா டேட்டா மொத்தமா போயிடும். சரியா? இப்ப பாருங்க எடுத்து விட்டு ரன் பண்றேன் பாருங்க. இந்த டேபிள்ல வந்து எனக்கு மொத்தம் 9 ரோ இருக்கு. இப்ப பாருங்க இத ரன் பண்றேன் பாருங்க. சாரி எனக்கு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் எரர் வருது. ஏன்னா வந்துட்டு அது ஆர்டர் டேபிள்ல அது ரெஃபர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் டேபிள கிளியர் பண்ணி விட்டுருவோம். ஓகே. இப்ப வந்து கஸ்டமர் டேபிள் டெலீட் பண்ணணும். இப்ப டெலீட் பண்றேன் பாருங்க. மொத்தமா டெலீட் ஆயிடுச்சா? 9 ரோ டெலீட் ஆயிடுச்சா? இப்ப போய் நம்ம கஸ்டமர் டேபிள் பார்ப்போமா? இங்க பாருங்க. மொத்தம் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ வேர் குடுத்தீங்கன்னா, எனக்கு அந்த அந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ரோ மட்டும் டெலீட் ஆகும். இல்லன்னா மொத்தமா டெலீட் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி இந்த ஃப்ரம்மும் வந்து ஆப்ஷனல் தான். அதுவும் வந்துட்டு இந்த SQL சர்வர்ல மட்டும் தான் இந்த ஃப்ரம் எடுக்க முடியும். மத்த லாங்குவேஜ் எனக்கு எனக்கு மேக்ஸிமம் வந்து இந்த ஃப்ரம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இங்க வந்துட்டு இங்க ஃப்ரம் வந்து ஆப்ஷனல். ஃப்ரம் போட்டனா போடலாம். இல்ல விட்டனாலும் விடலாம். நீங்க டெலீட் கஸ்டமர்ன்னு குடுத்தீங்கனாலும் மொத்தமா டெலீட் ஆகும். எனக்கு டேட்டா எதுவும் இல்ல. ஸோ மறுபடியும் 0 ரோஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அவ்வளதான் வந்து டெலீட் பொறுத்தவரைக்கும். சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இப்போ. டெலீட் எப்படி ஒர்க் ஆகும்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ட்ரங்கேட். இந்த ட்ரங்கேட் வந்துட்டு இந்த டெலீட் மாரி தான். பட் டெலீட்ல வந்து நம்ம கண்டிஷன் மென்ஷன் பண்ணுவோம் இந்த இடத்துல. அதாவது பர்ட்டிகுலர் ரோவ மட்டும் டெலீட் பண்றதுக்கு. இந்த ட்ரங்கேட் பொறுத்தவரைக்கும் கண்டிஷன்லாம் எதுவுமே இருக்காது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க. நான் எம்ப்ளாயீஸ் டேபிள் எடுத்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இருங்க. இப்ப இந்த எம்ப்ளாயீஸ் டேபிள்ல வந்துட்டு மொத்தம் 3 டேட்டா இருக்கு. இந்த 3 டேட்டா எனக்கு மொத்தமா டெலீட் பண்ணணும். எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும். ஸோ நீங்க சிம்பிளா போயிட்டு எம்ப்ளாயீஸ காப்பி பண்ணி இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டா வந்துட்டு எனக்கு மொத்த இது டெலீட் ஆயிருமா? பட் இத வந்து நம்ம ட்ரங்கேட் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். ஏன் வந்து நம்ம ட்ரங்கேட்க்கு போகணும்? டெலீட்டே யூஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். நான் சொல்லி தரேன் இருங்க. ஸோ அதுக்கு வந்து சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட், டேபிள், இந்த எம்ப்ளாயீஸ் அவ்வளோதான். ஸோ இப்படி போட்டீங்கனாலும் இதுவும் டெக்னிக்கலா சேம் வேலைய தான் பண்ணும். பட் பிஹைண்ட் தி சீன்ல வந்துட்டு இதோட ஆப்பரேஷன் வந்து வேற மாரி ஒர்க் ஆகும். நான் சொல்றேன் பொறுங்க. இப்ப நான் ட்ரங்கேட் டேபிள் எம்ப்ளாயீஸ்ன்னு குடுக்க ரன் பண்றேன் பாருங்க. எனக்கு மொத்தமா ரன் ஆயிருச்சு. இப்ப போய் இதுல பாருங்க. டேட்டா எதுவும் இருக்காது. பட் இதே இத வந்துட்டு நானு இத யூஸ் பண்ணி அப்ளை பண்றேன். சரியா? இங்க பாருங்க. எனக்கு 0 ரோ அஃபெக்டட்ன்னு வருது. நான் டெலீட் யூஸ் பண்ணும்போது எனக்கு எத்தன ரோ அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்க கவுண்ட் வருது. பட் நான் ட்ரங்கேட் யூஸ் பண்றேன் பாருங்க. எனக்கு கவுண்ட் வருதான்னு பார்க்கலாமா? எனக்கு கவுண்ட் வரல பாருங்க. ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் மட்டும் தான் டைரக்ட்டா ரன் ஆயிருக்கு. அது எத்தன ரோ அஃபெக்ட் பண்ணுச்சு அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல பாருங்க. ஏன்னா டெலீட் பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒவ்வொரு ரோவா தனித்தனியா டெலீட் பண்ண முடியும். மொத்தமா டெலீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து டெலீட்ல வந்து எனக்கு ரோ கவுண்ட் வருது. ட்ரங்கேட்ல வந்து வரல. அதே மாரி இந்த டெலீட் பார்த்தீங்கன்னா, டேட்டாவ ரிமூவ் பண்றப்ப அதோட லாக வந்து எனக்கு ஃபைல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 10 ரோ வந்து டெலீட் பண்ண போறீங்கன்னா, எனக்கு 10 ரோ டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட எல்டிஎஃப் ஃபைல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். நான் இந்த எம்டிஎஃப், அந்த லாக் ஃபைலு, பிரைமரி டேட்டா ஃபைல் எல்லாம் சொல்லிக் குடுத்துருக்கேன்ல உங்களுக்கு. நம்ம லாக் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து ஸ்டோர் பண்றதுக்காக. ஸோ நீங்க இத டெலீட் பண்ணீங்கன்னா வந்துட்டு, இந்த டெலீட் ஆப்பரேஷன் வந்து இத்தன ரோ மேல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லாக் ஃபைல்ல வந்து அதோட டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டோர் ஆகி வைக்கும். ஸோ ஒருவேள நீங்க தெரியாம டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லாக் ஃபைல யூஸ் பண்ணி நீங்க டேட்டா வந்து ரெக்கவர் பண்ண முடியும். பட் ட்ரங்கேட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு அந்த லாக் வந்து ஸ்டோர் ஆகாது. ஸோ அதனால வந்துட்டு டேட்டா ஒன்ஸ் போயிருச்சுன்னா, அத நீங்க ரெக்கவர் பண்ண முடியாது. புரியுதா? அதே மாரி இந்த டெலீட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு ரோ பை ரோவா வந்து டெலீட் பண்ணும். பட் ட்ரங்கேட் அப்படி பண்ணாது. மொத்தமா டெலீட் பண்ணி விட்டுரும். ஸோ இதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த கஸ்டமர் டேபிள வந்து நம்ம டெலீட் பண்ண ட்ரை பண்ணோம்ல. அப்போ வந்து எனக்கு கன்ஸ்ட்ரெயின் எரர் வந்துச்சுல. ஆர்டர் டேபிள்ல வந்து எனக்கு 2, 3 கஸ்டமர் வந்து ரெஃபர் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட டேட்டா வந்து நான் இங்க டெலீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி எரர் வந்துச்சு எனக்கு. நான் இதே இத வந்து நான் ட்ரங்கேட் யூஸ் பண்ணி பண்றேன். இப்ப எனக்கு இங்க பாருங்க. இந்த 2 டேபிள்லயும் எனக்கு எந்த டேட்டாவும் இல்ல. ஸோ நான் டெலீட் பண்ணா டெலீட் ஆகணும். எனக்கு எந்த டேட்டாவும் இல்ல. எனக்கு எந்த டிபெண்டன்சியும் இல்ல இப்போ. ஓகே. இப்ப பாருங்க கஸ்டமர் டேபிள் எடுத்துக்கிறேன். இப்ப போயிட்டு நானு இங்கேயும் போடுறேன். சாரி. இங்கேயும் போடுறேன், இங்கேயும் போடுறேன். இது 2ல எது ரன் ஆகும், எது ரன் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? சிம்பிளா யோசிங்க. சரியா? நான் இங்க இத ரன் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. ரன் ஆயிடுச்சு. எனக்கு எந்த எரருமே வரல. நான் இத ரன் பண்றேன் இப்போ. எரர் வருதா? ஏன் எரர் வருது? 2மே ஒரே வேலைய தானே பண்ணுது. 2லயுமே டேட்டா இல்ல. சரி இது கஸ்டமர் டேபிள் டேட்டாவே இல்ல. ஏன் வந்து டெலீட் பண்ணும்போது எரர் வரல? ட்ரங்கேட்க்கு எரர் வருது? நான் சொன்னேன்ல. இந்த டெலீட் வந்துட்டு ரோ பை ரோவா ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ரோவா டெலீட் பண்ணும்போது, அந்த டேபிளோட டேட்டாவ கொண்டு போயி ஆர்டர் டேபிளோட செக் பண்ணும்.
ஓகே எனக்கு இந்த டேட்டா வந்து ஆர்டர் டேபிள் எங்காவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபாரின் கீ வந்து ரெஃபர் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். எனக்கு அந்த பர்டிகுலர் டேட்டா வந்துட்டு அதாவது ஒரு ரோ பை ரோ அதாவது ரோ பை ரோவா டெலிட் பண்ண போதா ஒவ்வொரு ரோ எடுத்துட்டு அந்த ரோவோட டேட்டா வந்துட்டு வேற டேபிள் எங்காவது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும். அதாவது ஃபாரின் கீ அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த டேட்டா வந்து யூஸ் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கும். அப்படி யூஸ் ஆகலைன்னா எனக்கு டெலிட் அலோவ் பண்ணும். பட் ட்ரங்கேட் அப்படி பண்ணாது. சிம்பிளா நீங்க ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் வந்து அப்ளை பண்ணியிருந்தாலே அதை டெலிட் பண்ண அலோவ் பண்ணாது. எனக்கு அந்த டேபிள் வந்து மொத்தமா எங்க ரெஃபர் ஆயிருக்கு, ஸோ நீங்க டெலிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்துடும். ஸோ உங்களுக்கு புரியுதா? அதாவது இது வந்து டேபிள் லெவல்ல ப்ராசஸ் பண்ணும், இது டேட்டா லெவல்ல ப்ராசஸ் பண்ணும், அவ்வளவுதான். சரியா? ஸோ இதனால என்ன பிரச்சனைனா இந்த டெலிட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ரன் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ரோவா தனித்தனியா பார்த்து டெலிட் பண்ண போகுது. பட் ட்ரங்கேட் அப்படி இல்லை. மொத்தமா எனக்கு டேபிள் டு டேபிள் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, ஃபாரின் கீ ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கும். இல்லையா மொத்தமா டெலிட் பண்ணி விட்டுரும், அவ்வளவுதான். ஸோ ட்ரங்கேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூஸ்ல வந்துட்டு ட்ரங்கேட்டுக்கும் டெலிட்டுக்கும் என்ன சரி டிராப்புக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரங்கேட் என்ன பண்ணுன்னா டேட்டாவை மட்டும் டெலிட் பண்ணும், அந்த டேபிள் வந்து அப்படியே தான் இருக்கும். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரங்கேட் டேட்டாவை மட்டும் டெலிட் பண்ணும், டிராப் வந்து அந்த டேபிளையும் சேர்த்து டெலிட் பண்ணும். புரியுதா? நம்ம இது போடு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி டிராப் டேபிள்னு போட்டுட்டு டேபிள் நேம் போடுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்படி பண்ணா வந்து மொத்த டேபிள் டெலிட் ஆயிரும். டேட்டா நான் இங்க சைடுல போட்டு காட்டுறேன் பாருங்க. டிராப்பை பொறுத்த வரைக்கும் டேட்டா பிளஸ் ஸ்கீமா. ஸ்கீமானா ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட். அதாவது உங்களுக்கு நான் ஆப்ஜெக்டே சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அது வந்து என்ன ஆப்ஜெக்டா வேணா இருக்கலாம், டேபிளா இருக்கலாம், வேற ஏதாவது கன்ஸ்ட்ரெயினா இருக்கலாம், இல்லை இண்டெக்ஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நான் காமனா வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டிராப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே சேர்த்து பண்ணும். பட் ட்ரங்கேட் வந்து ஒன்லி டேட்டா. புரியுதா? இது வந்து நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூல வந்துட்டு எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த டெலிட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த டாபிக்கே பார்த்தீங்கன்னா மாடிஃபையிங் டேட்டா. சரியா? ஸோ நம்ம டேட்டாவை மட்டும்தான் மாடிஃபை பண்றோம். ஸோ அந்த டேட்டாவை மாடிஃபை பண்ற இடத்துல தான் வந்து இந்த ட்ரங்கேட்டு டெலிட்லாம் வருது. இந்த டிராப் வந்து டேபிளை மாடிஃபை பண்றப்ப நம்ம பார்த்துருப்போம். நம்ம டேபிள் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருந்தோம்ல, அதுல தான் வந்து நான் உங்களுக்கு டிராப் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்காக தான் இந்த தனித்தனியா பிரிச்சு படிச்சீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு எந்தெந்த கீவேர்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தெரியும். சரியா? ஸோ அவ்வளோதான் வந்து ட்ரங்கேட் அண்ட் தென் வந்து டெலிட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு மெர்ஜ். இந்த மெர்ஜ் வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட். பெரிய கான்செப்ட்னு சொல்றத விட இங்க இருக்க எல்லா ஆப்ரேஷனும் சேர்ந்து ஒரே இதாக இந்த மெர்ஜில் பண்ண முடியும். டெலிட்டு, இன்செர்ட், அப்டேட் எல்லாத்தையும் சேர்ந்து இந்த மெர்ஜில் பண்ண முடியும். ஸோ இந்த மெர்ஜை மட்டும் நான் தனியாக இன்னொரு வீடியோ போட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா நான் இதே வீடியோவில் எடுத்தால் எனக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப அதிகமாக போயிடும். ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோட டியூரேஷன் அதிகமாக தான் இருக்குது எனக்கு தெரியும். ஸோ இந்த மெர்ஜை மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். சரியா? ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டேட்டா மாடிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சர்ட், அப்டேட், டெலிட், இந்த ட்ரங்கேட் இந்த 4 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதில் ஏதாவது உங்கள் டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.